ஐயா இப்பதான் உங்களுக்கு தகுந்த ஜோடி வந்துக்குது காய்ச்சி கொடுக்குற காய்ச்சி புள்ளா ஓ பாட்டி நல்லா இருக்கிறியாடா ஐயோ நல்லா இருக்கிற பாட்டி புள்ள வாயில கொண்டாந்து குழாயில கை வைக்கிறான் குழாயில கொண்டாந்து குழாயில வைக்கிற புள்ள வாயில வாய பாரியா ஊதியாட்ட காட்டி வாய அப்படியே மாமா என்ன மாமா கிளவி கொழாய் மட்டும் இட்லி குண்டா மாட்டேங்குது கட்டி தின்னி நம்ம ஒண்ணு செஞ்சதுக்கு கிளவி பார்த்து அவு பண்றான் மாமா வாயிட கிளவி கூட தன்ன தனிமையில கருத்துக்கு இல்லையாட்டங்குது ஆயா கிளவி பார்த்து அவ்வு பண்ற சொல்லு கிளவி உடம்பு பாருங்க கட்டோடையாவது வச்சுக்குது அப்பா எந்த மாதிரி அடிச்சு வாங்குற பாட்டிங்க கொட்டை மேல கட்ட மேல அடிச்சு போடாது பாட்டி பாட்டியே புண்டி தலையாரு என்ன தலையாரு புண்ட தலையாரு நானும் எத்தனை ஏறி பார்த்து இது என்ன ஏறி இப்படியே தனியா ஒரு ஏரி ஓடோடோ சாமி கிளம்பி என்னடா பையா தாத்தா நல்லா அப்படியா பத்தி கேட்கலாம் தாத்தல ஒரு நாளைக்கு வீட்டு பக்கம் வரலாம்னு தான் என் வாய் என்னத்துக்கு வருது வாடா ஒரு நாளைக்கு நச்சு விட்டு வருவேன் ஐயோ ஆயா போற பக்கமெல்லாம் என்ன பாணி பண்றாக்காயா யாருக்கு நான் இங்க போனால் போகட்டும் போகட்டாயா எப்படி போனா போகட்டு நான் போவேன் நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும் போவையா நான் எப்பேற்பட்ட வேலைக்காரி நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு போவ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்கிட்ட கிட்ட கூட வரமாட்டேன் இன்னும் பத்தி தெரிஞ்சவா ஆமா அப்பேற்பட்ட பொம்பளையா ஆமாடி 16 நிறையாத பருவம் மங்கை இவள் காதல் பசியூட்டும் அடங்காத பாட்டு மாறி போச்சாயா போயும் 10 ரூபாய் ஆசைப்பட்டு பைத்தி காட்டிக்கிட்டு போன பச்சைக்காரிய கடன் சொல்லி போறாங்கிறானே நாம ஒரு வாரத்தை சொல்லுது நம்ம கொலை நம்ம ஹிஸ்டரி பூரா சொல்லுது வேணாயா வாயுவா விடக்கூடாது இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன்னு ஆமா நான் யாரு ஏன் பொழுது வைப்ரேஷன் கேக்குறப்படியே பெயர் என்ன உன் பேர் என்ன நான் எதற்காக வந்திருக்கிறேன் ஏதோ ஒரு 1500 வரும் தான் இப்ப நான் 1500 வந்திருக்கிறேன் நீ இல்ல நாங்க 15 பேர் அதுக்கு தான் வந்துக்கிறோம் என்னுடைய பெயர் என்ன உன் பேர் என்ன ஒவ்வொன்று அறிவிக்கிறேன் கவனமா கேள் அப்படியே கேக்குறாயா
மீது யாருங்க? நான் இங்க என் பெயர் தான் மந்தார கூனியம்மா. ஓ உன் பேர் தான் மந்தார கூனியம்மா. ஆமா. சரி அடியே அம்மா. மந்தார கூனியா இருந்தாலும் அடியே ஏமா நான் எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிறப்ப அடியே அம்மா அம்மா அயோத்திமா நகரத்துல ஒரு புறமாக இந்த மந்தார கூனி சரி நான் வாசம் புரிந்து வருகிறேன். ஏன் பாட்டியே என்ன அயோத்திமா நகர்ல நீ இருக்கிறது ரைட்டு தான். சரி அமைதி. அயோத்திமா நகர்ல இருக்கிறன்னு சொல்றது ரைட்டு தான். சரி ஏன் இப்படி கொலாய் இப்படி மேல தூக்கிட்டே இருக்கிற? அடி அம்மா ஏன் என்னாச்சு பாட்டியே? அயோத்திமா நகரத்துல ஒரு அக்கரகரமா ஒரு ஒதுக்குப்புறமாக சரி நான் இருந்தாலும் ஆனா நான் கூணு வளைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்? இந்த கூணு பிரிவிலேயே கூணா கூணு வந்ததா இல்ல ஏதாவது பகுதியில் வந்ததா? பகுதியில வந்துச்சா? அடி அம்மா அம்மா அதை நினைத்தால் என் உள்ளமாகப்பட்டது கலங்குது அம்மா கலங்குது. என்ன ஆச்சு? அதுவா சொல்லாயா என்னாச்சு? அடி அம்மா அம்மா 1000 முறை எடுத்து உரைத்தாலும் சரி அந்த சண்டால படும்பாவி கேட்கலையே கேட்கலையே. நான் யாரால் இப்படி ஆனு? யாராலா இப்படி ஆன? ஐயோ ஏபாட்டி தசரத மன்னனுக்கு ஆமா 3 மணிமார்கள் திருமணம் செய்தார். சரி கொடகரி அயோத்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனுக்கு 3 மணிமார்கள் மனைவிகள். அதுல கோசலை கையை சுமத்தரை 3 பேர்த்து திருமணம் செய்தார். சரி அதுல மூத்த மகன் அதாவது கோசலுக்கு பிறந்தார் ராமன் கைகைக்கு பிறந்தார் பரதன் சத்ருக்கன் 4 பேர் பிறந்து அடியே அம்மா நான் அதான் அயோத்திமா நகரத்தில நான் வாசம் புரிந்து வரும்போது வீதி மார்க்கமாக ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் 4 பேரும் விளையாடுவது வழக்கம். 4 பசங்களும் விளையாடுறது வழக்கம். ஆமா சரி அடி அம்மா விளையாடும் போது அதாவது மக்கள் எல்லாம் சரி அதாவது விளையாட்டு தனத்தால ஏதாவது விவரம் வந்துடும்னு நான் வீட்டு வேலைக்காரியாக அதாவது மக்களை கவனிப்பது என்னுடைய வேலை. ஓ அந்த 4 பசங்களையும் பாத்துக்கிறத உனக்கு வேலை. ஆமா சரி அடி அம்மா வில்லால் எடுத்து
இந்த ராமனுக்கு அனே ராமன் ஆமா என் முதுகு மேலேயே பார்த்து கல்லை கவண்ட வைத்து கல்லை பார்த்து என் கூன் மேலேயே விடுவது. ஓ யாரு ராமை? ஆமா. ஏ ராமா என் முதுகு மேல விடாதடா, எனக்கு நோகுதே, வயசான காலத்துல நோகுதப்பா. ஆமா என் மேல விடாது, அன்பை விடாது, கவண்டல் கல்ல வச்சு விடாது அப்படின்னு சொன்னா அப்பதான் அகராதிக்கு தகுந்த மாதிரி என் முதுக பார்த்து இட்டு இட்டு அது முருடு கட்டு நான் கூணு வளைஞ்சிட்டு அம்மா கூணு வளைஞ்சிட்டனே. ராமர் அம்மு விட்டு விட்டு அப்படியே போய்யா? ஆமா நான் பெத்தவத்தா உன்ன கோசலை. ஆமா நான் வளர்த்த தாய் போல இருக்கிறேன். என் மேல விட்டாது, கல்ல விட்டாத, அதாவது என் கடைசி காலத்து வரையும் எனக்கு இப்படி ஆயிரும்னு சொன்னாலும் அப்பத்தான் அடிக்கடி என் முதுகு பார்த்து விடுவது. ஓ வேண விடுறது. நான் எத்தனை முறை சொன்னாலும் இந்த ராமன் கேட்பதில்லை. இல்ல அதனால ராமா என் முதுகு மேலே நீ பார்த்து விட போடுற என்னைக்கு இருந்தாலும் உன்னை பழிக்கு பழி உன்னை நான் வாங்காது விட மாட்டேன் அப்படின்னு பல்லல பகையும் உதட்டில் உரம் வைத்துக் கொண்டு பேசுறது மட்டும்தான் பாசமா பேசுவேன். ஆனா எப்படி பேசுறது மட்டும் பாசமா பேசுவேன். என் பல்லலை பகை வைத்துக்கிட்டு தான் பேசுவேன். பகை வச்சுக்கிட்டு தான் இந்த ராமன் நம்மள கூட வழி வச்சுதானே என்னைக்கு பகை வாங்குவோம் அப்படின்னு உதட்டில் உருவம் பல்லல பகை வைத்துக் கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, ஆனா இவனை அந்த ராமனை நான் பழி வாங்குற மாதிரி தெரியல. எனக்கு வயசாயிருச்சு. உனக்கு வயசாகி போச்சு. அம்மா வயசான காலத்துல நான் பழி வாங்காது போய் விடுவோம் என்று என் உள்ளமாகப்பட்டது வருத்தத்தோடு இருக்கிறேன். நான் கூணு வளைஞ்ச காரணம் இதுதான். அதெல்லாம் போகட்டும். சரி என்ன கூட்டம் கூட்டமா கும்பலாக யோசிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா என்ன விஷயம் என்னவா உனக்கு தெரியாதா? இல்ல தெரியாது. ஓய் முனி போய் அன்னதானம் போடுறாங்களா, சாப்பிடறதுக்கு போறாங்க. பூரா சாப்பாடு போயிட்டு எல்லாம் 1-2 போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன அயோத்திமா நகரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. உனக்கு தெரியாதா? தெரியாது. அயோத்திமா நகர்ல நாளைக்கு விடிஞ்சா ராமச்சந்திர மூர்த்திக்கு இந்த நாட்டுக்கே அப்ப பட்டம் சூடி வைக்கிறாங்க, மகுடாபிஷேகம் செய்யறாங்க. என்னது ராமனுக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம் நடக்குது ராமச்சந்திர மூர்த்திக்கு. ஐயோ ஐயோ போச்சே போச்சே என்னது கொடகரி அயோத்திமா நகரத்தை கோசலைக்கு பிறந்தானே ராமன். அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் மகுடாபிஷேகம். ஐயோ நான் எண்ணமெல்லாம் வீணா போய்விடுவது போல இருக்கிறது. ஆமா போகுது. ராமா உன்னை என்னைக்கு பழிவாகான்னு நான் எண்ணிருந்தேன். சரி ஏண்டா ராமா என்னை பாலத்து போட்டு சரி போடாத சொன்னேன். ஆமா 1000 முறை அடுக்கு முறையில் எடுத்து விட்டாலும் அந்த ராமன் கேட்டானா? கேட்கல. ஆமா என்னைக்கு பழி வாங்கினான்னு நான் உன்னை எதிர்பார்த்திருந்தேன். சரி ராமா என்ன கூண வழிய வச்சுட்டு நீ விடிஞ்சா நாட்டுக்கு அரசாக போற. அரசனாக போகிறார். மகடாபிஷேகம் சூட போற. ஆமா சிரிப்பு பார்த்தா என்னமோ ராமா இந்த மண்டான கூன் இருக்க வரைக்கும் உன்னை நாட்டால் விடுவனா? நான் என்னைக்கு எதிர்பார்த்திருந்தனே இதுதான் நமக்கு தக்க சமயம். உன்னை பழி வாங்கறதுக்கு நான் உன்னை எதிர்பார்த்திருந்தேன். ராமா
ஓய் இந்த கூடி இருக்கும்போது ஆ. நீ எப்படி மகரத்தை சூடிறன்னு நானும் பார்க்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ராமா ஓய் இந்த மண்டார கூனியா ஆ. இல்ல அந்த ராமனா? ராமனா. ராமா வரண்டா, ஆ. உனக்கு வைக்கிறண்டா ஆப்பு. ஆமா ஆப்பு வைக்கிறேன் உனக்கு புல்லு. என்ன வைக்கிற புல்லா? அறவேன் ஆ. புட்டத்தான் அப்படி பற்றி போயிடுது. வேணாயா. ராமா ஓய் உனக்கு எங்க ஆப்பு வச்சா ஆமா. எங்க பத்தும் ஆ. எங்க நெருப்பு வச்சா ஆ. எங்க பிடிக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா. ராமா ஓய் உனக்கு இன்னையோட முடிவை கட்டுறா. ஆமா. அதாவது இது எங்க பத்த வைக்கணும்னா, அதாவது கேகராஜனும் கேகராஜனையும் சரி. பெற்றது மட்டும்தான், அதாவது கைகி ஆமா. வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்தனவன் ஆ. நானு. சரி. நான் கோடு போட்டா அந்த கையி ஒருபோதும் தாட்ட மாட்டான். உன் பேச்ச கை மீற மாட்டான். ஆமா. விடிந்தால் தானே மகட அபிஷேகம். ஆமா. ஆமா. விடியறதுக்குள்ள நீ இருந்தா தானே. ஆஹா, ஆ. ராமா ஓய் வரண்டா. ஆ. யோசி தன்னை தேடி அம்மா இப்ப இரவு 12 மணி நேரம். 12 மணி நேரம். ஊரு ஜனமே ஒருத்தர் இல்லை. ஒரு ஆளு கூட இல்லையா? எல்லாரும் எத்திரையில இருக்கிறாங்க. ஆ. இதுதான் நமக்கு தக்க சமயம். சமயம் சமயம். கண்ணன் தனிமையில ஆ. அரமனையில ஒண்டி ஒருவளாக படுத்து கொண்டிருப்பாள். யாரு? கைகி. கைகை. ஆமா. அதனால ஆ. அவளை முன்ன தட்டி எழுப்பி ஆ. முன்ன கூட்டிட்டு வா. என்ன சொல்லிட்டு போய் ஏய் மண்டார கூலி பாட்டு ஆ. உங்க அம்மா வந்திருக்குன்னு சொல்லு. அப்படியே சொல்றேன்.